இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னாரு? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிலும் சொல்லல. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்ட்ல கீழே விழுந்தது. அன்னைக்கே நான் செத்து விட்டேன். ராமதாஸ் அவர்கள் பேச பேச உதட்டில் சிரிப்பு, கண்ணில் கண்ணீர். இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரோம். இதுதான் சொன்னோம், நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்ட சாதிட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கும். வார்த்தைகளால் பலரையும் மௌனமாக்கிய பாமக நிறுவனர். போய் கூசாமல் பேசுவார். மகன் குறித்து தந்தை பேசியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸில் இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்போ அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிலும் சொல்லலை. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்தது. அதிலிருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வார்த்தையோட பேசல. என்னுடைய மகிழ் வந்து இருந்தது. ஏறி தயலாவர தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 14 பஞ்சாயத்தை வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரோம். இதுதான் சொன்னேன், நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்ட சாதிட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கணும். பொய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேர்ல அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவாது. எனக்கு பேர் எத்தனை நாளுக்கு? சுமார் 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி, போவாதீங்க. என்ன ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார், ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டோம். 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் மறுநாள் குறைச்சிட்டேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது நானும் போயிருந்த, அன்புமணி வந்திருந்தாங்க, பல கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி கிளம்பும் போது அன்புமணி என்ன சந்திச்சு, இதுக்கப்புறம் கட்சியை நான் முழுமையா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவுமே பேசல. சென்னை வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதை தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பா 14 முறை பஞ்சாயத்து வச்சாங்க. அந்த 14 முறையும் அங்க வந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சியை ராமதாஸ் அவர்கள் பாத்துக்கிட்டோம், மக்களை அன்புமணி ராமதாஸ் பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு நான் வெளியில போக கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், கட்சியை முழுமையா அவர் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் செஞ்ச பல விஷயங்கள்ல நான் அன்னைக்கே செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தது சமூக வலைத்தளங்கள்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மகன் குறித்து தந்தை ஒவ்வொரு புகார்களா தெரிவிக்க அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு.